பிருகு முனிவரோட பையன்தான் சியவன மகரிஷி. இவர் காட்டுல ரொம்ப வருஷமா கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தாரு. எவ்வளோ நாள்னா அவரை சுத்தி கரையான் புற்றே வளர்ந்து அவரை மூடிடுச்சு. அவருக்கு மூச்சு விடுறதுக்கு மட்டும் அந்த புற்றுல சின்னதா ஓட்டை இருந்துச்சு. சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம காத்து மட்டுமே உணவா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட கண்ணு மட்டும் அந்த ஓட்டை வழியா நெருப்பு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நாட்டு ராஜா சரியாதி வேட்டைக்கு வந்தான். கூடவே அவரோட ஒரே பொண்ணு சுகன்யாவும் வந்தா. அவ ரொம்ப அழகான பொண்ணு. அவ காட்டுல ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த புற்றுக்குள்ள 2 பழம் செக்கச்செவேன்னு மின்னுறத பார்த்தா. அது என்னன்னு தெரியாம விளையாட்டுத்தரமா ஒரு குச்சியை விட்டு அதை குத்திட்டா. உண்மையில அது பழமில்ல, சியவன முனிவரோட கண்கள். குச்சியால குத்துனதும் முனிவருக்கு கண்ணுல அடிபட்டு வலி தாங்க முடியல. தவம் கலைஞ்சு போச்சு. கோபத்துல முனிவர், ராஜாவும் அவர் கூட வந்த எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு செரிக்கவே கூடாது, வயிறு வீங்கட்டும்னு சாபம் விட்டுட்டாரு. எல்லாருக்கும் வயிறு ஊதி போய் கஷ்டப்பட்டாங்க. ராஜா பயந்து போய் முனிவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அப்போ முனிவர், எனக்கு வயசாகிடுச்சு, கண்ணும் போச்சு, என்ன பார்த்துக்க ஆள் வேணும். அதனால உன் பொண்ணு சுகன்யாவ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அப்பதான் சாபம் போகும்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா சுகன்யா, அப்பா கவலைப்படாதீங்க, நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்றேன், இவருக்கு சேவை செய்யறத பாக்கியமா நினைக்கிறேன்னு சொல்லி அந்த கிழ முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சுகன்யா முனிவர் கூட காட்டிலேயே தங்கி அவருக்கு தேவையான உதவிகள் செஞ்சு ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டா. அவளோட பக்திய பார்த்து தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் அங்கே வந்தாங்க. வயசானவர் கூட ஏன் கஷ்டப்படுற, எங்கள மாதிரி இளைஞர்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவகிட்ட சொன்னாங்க. சுகன்யா அத மறுத்துட்டா. உடனே அவங்க, சரி உன் கணவருக்கு இளமைய நாங்க திருப்பி தரோன்னு சொல்லி முனிவரை ஒரு குளத்துல மூழ்கச் சொன்னாங்க. முனிவர் குளத்துல முங்கி எழும்போது அஸ்வினி குமாரர்கள் மாதிரியே அவரும் இளமையா அழகா மாறிட்டாரு. இப்போ 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. இதுல யாரு உன் புருஷன்னு கண்டுபிடின்னு அவங்க சுகன்யாவுக்கு சவால் விட்டாங்க. சுகன்யா உன்னிப்பா கவனிச்சு முனிவரோட கண்ணுல இருந்த அந்த தவசக்திய வச்சு தன் கணவரை சரியா கண்டுபிடிச்சு மாலைய போட்டா. அஸ்வினி குமாரர்கள் சந்தோஷப்பட்டு அவங்கள வாழ்த்திட்டு போனாங்க. தான் செஞ்ச தப்புக்கு தயங்காம பரிகாரம் தேடின சுகன்யாவுக்கு கடைசில அழகான இளமையான கணவரே பரிசா கிடைச்சார். 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.